தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறை ஏற்பாட்டில் திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தமிழக இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் அனைத்து உலக முத்தமிழ் முருகன் மாநாடு இன்று நாளை என 2 நாட்கள் நடைபெறுகிறது. பழனி ஆண்டவர் கலை பண்பாட்டு கல்லூரியில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த மாநாடு இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தமிழக அமைச்சர்கள் ஐ. பெரியசாமி, சக்கரபாணி, சேகர் பாபு, MP சச்சிதானந்தம் ஆகியோர் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டிற்காக நிறுவப்பட்ட 100 அடி உயர கம்பத்தில் கொடியேற்றி வைத்தனர். இதையடுத்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு. ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக முத்தமிழ் முருகன் மாநாட்டை தொடங்கி வைத்தார். இந்த மாநாட்டில் 300க்கும் மேற்பட்ட வெளிநாட்டவர்கள், வெளிநாட்டு அமைச்சர்கள், பிரதிநிதிகள், நீதிபதிகள், ஆதீனங்கள் உள்ளிட்டோரும் பங்கேற்றனர். மேலும் இந்த மாநாட்டில் தமிழ் கடவுள் முருகனின் வழிபாட்டு சிறப்பு, இலக்கிய சிறப்பு குறித்த கருத்தரங்குகள் நடைபெறுகிறது. அத்துடன் முருகனின் புகழ் குறித்த 1300 ஆய்வுக் கட்டுரைகள் வெளியிடப்படுகின்றன. மாநாட்டு மலர் வெளியிடுதல் நிகழ்ச்சியும், முருகனின் புகழ் தொண்டு ஆற்றிய 16 பேருக்கு 1 சவரன் தங்க காசு மற்றும் சான்றிதழ் வழங்கி கௌரவிக்கும் நிகழ்ச்சியும் நடைபெறுகிறது. பழனியில் முத்தமிழ் முருகன் மாநாட்டை தொடங்கி வைத்த பின்னர் தமிழக முதலமைச்சர் மு. ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், சேகர் பாபு அமைச்சரான பிறகு அறநிலையத்துறை சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும், பக்தர்கள் உட்பட அனைவரும் விரும்பும் ஆட்சியை திமுக வழங்கி வருகிறது எனவும் தெரிவித்தார். முருகன் கோவில்களுக்கு சிறப்பு நிதி ஒதுக்கி பக்தர்களுக்கு தேவையான வசதிகள் செய்யப்படுவதாகவும், பழனியில் தைப்பூசம், பங்குனி உத்திரத்திற்கு பாத யாத்திரை வரும் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டு வருவதாகவும் சுட்டிக்காட்டினார். அறுபடை ஆன்மீக சுற்றுப்பயணத்திற்கு 813 பேர் அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர் எனவும், கட்டணம் இன்றி முடி காணிக்கை செலுத்தும் திட்டமும் நடைமுறையில் உள்ளதாகவும் முதலமைச்சர் மு. ஸ்டாலின் குறிப்பிட்டார். ஒவ்வொருவருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கும் எனவும், அந்த நம்பிக்கைகளுக்கு திராவிட மாடல் அரசு தடையாக இருக்காது எனவும் மு. ஸ்டாலின் உறுதிபட தெரிவித்தார். பல திருப்பணிகளை செய்த பிறகே பழனி மாநாடு நடைபெறுகிறது எனவும், கோவில் வளர்ச்சிக்கும் அதில் பணியாற்றுபவர்களின் முன்னேற்றத்திற்கும் திராவிட மாடல் அரசு உறுதுணையாக உள்ளதாக கூறினார். திமுக அரசின் சாதனைகளுக்கு மகுடமாக பழனியில் முத்தமிழ் முருகன் மாநாடு நடைபெறுவதாகவும், ஆலய வழிபாடுகளில் தமிழ் மொழி முதன்மை பெற வேண்டும் எனவும் முதலமைச்சர் மு. ஸ்டாலின் தெரிவித்தார். பழனியில் இந்த மாநாட்டை இந்து சமய அறநிலையத்துறை நடத்துறது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான நம்பிக்கைகள் இருக்கும். அதில் உயர்வு தாழ்வு இல்லை. அந்த நம்பிக்கைகளுக்கு திராவிட மாடல் அரசு எப்பவும் தடையாக இருந்தது இல்லை. அது மட்டுமல்ல, அனைவரது நம்பிக்கைக்கும் நன்மை செய்து தரக்கூடிய அரசாகவும் செயல்பட்டு வருது. திராவிட மாடல் என்பது எல்லாருக்கும் எல்லாம் என்ற கருத்தியலை அடிப்படையாக கொண்டது. அனைத்து துறை வளர்ச்சி, அனைத்து சமூக வளர்ச்சி, அனைத்து மாவட்ட வளர்ச்சி என்று விளக்கிட்டு வரோம். அந்த வகையில் இந்து சமய அறநிலையத்துறையையும் மிக சிறப்பாக நடத்திட்டு வரோம்.